அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மின்னோட்டம் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டோம். 10th சயின்ஸில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. சார் ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருந்தீங்க, எங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. கணக்குகளை எங்களுக்கெல்லாம் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதே தெரியாது, ஆனால் இதை பார்க்குறப்ப அந்த ஷார்ட்கட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்லி தேங்க்ஸ். ஓகே, வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். மின்தடைகளின் தொகுப்பு, சிஸ்டம் ரெசிஸ்டார்ஸ். அந்த மின்தடைகளை தொடராகவும் இணைப்பாங்க, சீரியஸாகவும் இணைப்பாங்க, இன்னொன்று பேரலாகவும் இணைப்பாங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இணைச்சிக்கிறது. எப்படி சார்? நல்லா கவனிங்க. 2 வகையில் இணைப்பாங்க. ஒன்று தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகளை இணைப்பாங்க, அல்லது பக்க இணைப்பில் இணைப்பாங்க. ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல். ரைட். இப்படி இணைக்கிறப்ப என்ன நமக்கு பெனிஃபிட், என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் புக்குக்குள்ளே ரீட் பண்ணால் நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக குழப்பற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், புரியும் உங்களுக்கு. ரைட்டுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு அம்மீட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் கரண்ட் பாஸ் ஆகும், கண்டிப்பாக பாஸ் ஆகும். அந்த கரண்ட் எவ்வளோன்றதை இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சிரும். இதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் மின்சாரம் இந்த கம்பி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு, அதாவது அந்த கடத்தி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு, கண்டக்டர் வழியாக. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. R1, R2, R3 அப்படி 3 ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 12 வோல்ட் என்னவாகும்? இந்த 12 வோல்ட் என்ன ஆகுனா இந்த 3 மின்தடைகள் வழியாக போகும், சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தொகுபயன் மின்தடைன்னு கேட்குறாங்க. தொகுபயன் மின்தடைன்னு நம்ம என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இது முதல் மகன், இது 2வது மகன், இது 3வது மகன். அப்பாவால் சம்பாதிக்க முடியாது, ஆனால் 3 பசங்களும் நல்லவங்க, சம்பாதிச்சதை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் வந்து ஒரு 3000 ரூபா, இவர் ஒரு 4000 ரூபா, இவர் ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறவர், சரிங்களா? இப்போ அந்த குடும்பத்துடைய மொத்த சம்பளம் எவ்வளவு? இது 3000, 4000, 5000, மொத்தம் 12000 ரூபா. இதுதான் அந்த தந்தையோட வருமானம், அப்படி தானேங்க? ஏன்னா 3 மகனும் அப்பாவோட தான் இருக்காங்க, புரியுதுங்களா? இதை தாப்பா அங்கே சொல்கிறாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து தொடரிணைப்பில் இணைச்சிங்கன்னா தொகுபயன் மின்தடை என்பது தனித்தனி மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம், சரிங்களா? தொகுபயன் மின்தடை என்பது, தொகுபயன் மின்தடை என்பது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது தான் அந்த அப்பாவுடைய வருமானம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல் மகனுடைய வருமானம், 2வது மகனுடைய வருமானம், 3வது மகனுடைய வருமானம். இந்த 3 மகன்களின் வருமானத்தையும் கூட்டி மொத்த வருமானத்தை சொல்லிடலாம். இப்போ அந்த கதையை விட்டுருவோம். இப்போ சயின்ஸுக்கு வருவோம். முதல் மின்தடை வந்து 3 ஓம், 2வது மின்தடை 4 ஓம், 3வது மின்தடை 5 ஓம். அப்போ மொத்த மின்தடை RS அப்படின்வாங்க. RSன்றது என்ன பார்த்தீங்கன்னா தொகுபயன் மின்தடை. இதை என்ன சொல்லுவாங்கன்னா RS, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னுவாங்க. இப்போ 3ஐயும் கூட்டணும். அப்போ RS ஈக்குவல் டு R1 + R2 + R3. இதை மட்டும் மைண்டில் வச்சுங்கப்பா, வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், குழப்பிடும். இது என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் 3 மகன்களும் தொடர்பிலே இருக்காங்க, தொடராக இருக்காங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை இவர் பார்க்குறாரு, இவருக்கு ஒரு பிரச்சனை அவர் பார்க்குறாங்க, ஏற்கனவே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. இப்படி இருந்தால் அப்படியே அவங்களுக்குள்ள அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. வருமானன்றப்ப மொத்தமாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் பாருங்கள், ஈஸியாக புரியும். இதைத்தாப்பா அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு லைன் வேணால் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். RS = R1 + R2 + R3. பல மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம். எத்தனைப்பா நான் எவ்வளோ நேரம் சொன்னேன்? அவ்வளோதான்ப்பா, புரியுதுங்களா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் when a number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance, அதான் RS அப்படின்றாங்க, is equal to the sum of the individual resistance. இதை மட்டும் பார்த்துங்க போதும்.
சார் புக்கில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க சார், நீங்கள் டக்குன்னு டேரெக்டாக அந்த ஆன்சருக்கே போயிட்டீங்களே, அதைத்தான் டீம்ஸில் கேட்க முடியும். தைரியம் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் போதும். இங்கே பாருங்கள், ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஓம் 3 ஓம் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் 10 வோல்ட் மின்கலத்துடன் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தொகுபயன் மின்தடை மற்றும் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக. ரெண்டுமே இப்போ கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு லைனை படித்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், R1 எவ்வளவு 5, R2 எவ்வளவு 3, R3 எவ்வளவு 2, மொத்தம் 3. என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு, சீரியஸ். அப்போ மொத்தம் 3 வீடு வருமானத்தை கூட்டிக்கணும். 3 கூட்டுங்க 10 வோல்ட். 5 கூட்டல் 3 கூட்டல் 2 10ன்னு வரும். 10 ஓம் சாரி. அப்போ ஆர்எஸ் மதிப்பு என்னப்பா? 10 ஓம். கண்டுபிடிச்சிட்டோமா? சார் இது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இங்கே மாட்டிக்குவோம்ல, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம். கவலையப்படாதீங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது என்னது? ஆர்எஸ். ஏறக்குறைய 6 மாறு தான். ஆர்எஸ்னாலும் 6 நாள் ஒன்று தான்ப்பா, எல்லாத்தையும் கூட்டி அவர் வருமானம், அப்படி தானுங்க. அப்போ 6 தான், ஏறக்குறைய 6 மாறு தான். அப்போ 6 எவ்வளவு? 10. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ கணக்கில் வி கொடுத்துருக்காங்க. வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. வி தெரியும், ஆர் தெரியும். என்ன கேட்டிருக்காங்க? மின்னோட்டம் கேட்டிருக்காங்க, ஐ கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன விதி? ஓம் விதி. வி ஈக்குவல் டு ஐஆர். இது உங்களுக்கு நடத்திருக்கேன் நான். வி ஈக்குவல் டு ஐஆர். நமக்கு ஐ மட்டும்தான் தேவை, ஆர் அந்த பக்கம் அனுப்பிடுங்க. ஸோ வி பை ஆர். வி எவ்வளவு? 10. ஐ எவ்வளவு? 10. 2 அடிச்சனா கிடைக்கும் 1ன்னு வரும். அந்த 1 தான் அவன் கொடுத்துருக்கான். 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்கான். முடிஞ்சு போச்சா? மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியர். நம்ம படித்தது ஒரே ஒரு லைன் தான், ஆனால் இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் நம்ம. அப்போ அதை மட்டும் படித்தா போதுமே. அப்போ ஏன் ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த 10th ஸ்டூடெண்ட்டுக்கு தான், நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து சார், இப்போ பக்க இணைப்புன்னு எப்படி சார்? சீரிஸ் பார்த்துட்டோம். ஒருவேளை பேரலில் இணைச்சாங்கன்னு என்னது? இந்த படத்தை பாருங்கள். 3 மின்தடைகளை இப்படி இணைச்சிருப்பாங்க. இப்படி இணைச்சாங்கன்னா, ஒன்றுக்கு 1 இணைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பேரல் கனெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல். சார் இங்கே என்ன சார் பண்ணுறது? இங்கே ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள், புரியும். இப்போ எப்படின்னா, 3 மகன்களும் சம்பாதிக்கணும்னே கிடையாது. 3 மகனும் சம்பாதிக்கிறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும் சம்பாதிக்கிறார். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா சம்பாதிக்கிறார் வச்சுக்கோ. எவ்வளோ சம்பாதிக்கிறார்? ஒரு 12,000 ரூபா. அப்போ இந்த மகன் ஒரு குறிப்பிட்டதை பிடிக்குவான், இந்த மகன் ஒரு குறிப்பிட்டதை பிடிக்குவான், இந்த மகன் ஒரு குறிப்பிட்டதை பிடிக்குவான். ஆனால் அவர் சம்பாரித்து இந்த 3 மகன்களுக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆளாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை தலைகளாக தான் போகும். ஏன்னா 3 பேருமே சம்பாதிக்கலை, அப்பா மட்டும் சம்பாதிக்கிறாரு. அவர் எத்தனை காலம் தான் சம்பாதிக்க முடியும்? ஸோ மகன்கள் சம்பாதிச்சா தான் உண்டு. சம்பாதிக்கிறனால வாழ்க்கை தலைகளாக தான் போகும். அதனால் இங்கே வரக்கூடிய தொகுபயன் மின்தடை, அந்த ரிசல்டன் ரெசிஸ்டன்ஸ், இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதுவும் தலைகளாக தான் போகும். என்ன சார் அதுக்கு சம்மந்தப்படுத்துறீங்க? ஸோ அப்படியே படிச்சுங்க, நோ ப்ராப்ளம். 1/RPன்னு வச்சுக்கணும். இங்கே அங்கேயே RSன்னு வச்சோம், அது சீரியஸ் சர்க்யூட். இங்கே Pன்றது பேரலல் சர்க்யூட். அப்போ 1 தலைகளாக போது பாருங்கள். ஒவ்வொன்றும் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. புரியுதுங்களா? 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அங்கே 3 கூட்டணும், இங்கே தலைகளாக போயிடுச்சு. ஏன்னா அங்கே 3 பேர் சம்பாரித்தாங்க, இங்கே ஒரு ஆள் சம்பாரித்தாங்க. அப்போ கண்டிப்பாக வாழ்க்கை தலைகளாக தான் போகும். அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க, மறக்காது. இது என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. நான் எது புக்கில் நடத்தலப்பா, அந்த புக்கில் அப்படியே தான் நடத்திருக்கேன் பாருங்கள். 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடையின் தலைகீழிகளின் கூடுதல் தொகுபயன் மின்தடையின் தலைகீழிக்கு சமம். இங்கே எடுத்துக்கிட்டது 1/RP தான், இங்கே எடுத்துக்கிட்டது 1/1 தான். அப்போ ரெண்டுமே தலைகீழி ஆக்கி கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு தான் பக்க இணைப்பில் சொல்கிறாங்க. ரைட்டாப்பா? When a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the individual resistance is equal to the reciprocal of the effective or equivalent resistance. ஓகேவா? ரைட்டுப்பா. அதே மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா
ஒரு 3 மின்தடை கொடுத்துருக்காங்க. 2, 4, 6 கொடுத்தாங்கன்னா 1/2 கூட்டல் 1/4 கூட்டல் 1/6 3க்கு மீச்சமாக எடுத்து அடித்து போடுங்க. அதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. இப்போ அடுத்தது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டானது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி காலேஜில் தான் வச்சுருந்தாங்க, +1 +2 கூட வைக்கல. இப்போ +1 +2லையும் கொண்டு வந்துட்டாங்க, 10த்துக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது என்ன சார் கொஞ்சம் வித்தியாசமாக படம் இருக்குது, எதுவும் பயப்படாதீங்க, சொல்கிற மாதிரி பாருங்கள், புரியும். தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள். என்ன சார் ஒரே வார்த்தையில் ரெண்டுமே வருது, தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகளா அப்படின்னு? என்ன சார், நல்லா கவனிங்க. சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்வாங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா கவனிங்க. இந்த படத்தை நல்லா பாருங்கப்பா, இந்த படத்தை நல்லா கவனிங்க. இந்த முதல் படத்துக்கு நல்லா பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், இந்த பிக்சரை மட்டும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 மின்தடை எப்படிப்பா இருக்குது, மேலே ஒரு மின்தடை கீழே ஒரு மின்தடை, இப்படி இருந்தது என்னப்பா, பேரலல். இதையும் பாருங்கள், இதை தனியாக பாருங்கள், இதையும் தனியாக பாருங்கள். மேலே ஒரு மின்தடை கீழே ஒரு மின்தடை, அப்போ இதுவும் பேரலல். இந்த மாதிரி 2 சர்க்யூட்டை எடுத்து அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு போய் சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் விவகாரமான ஆளாக இருப்பாங்க போல். ரெண்டுமே என்ன தான், ரெண்டுமே பக்க இணைப்பு தான். அந்த 2 பக்க இணைப்பு கொண்டு போய் தொடர் இணைப்பில் சேர்த்து விட்ருக்காங்க, 2 பேரலில் கொண்டு போய் ஒரு சீரியஸில் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா கவனிங்கப்பா. நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இப்போ நானே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு கொடுக்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ன்றது 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 4ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு 3ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதை மட்டும் பாருங்கள். நான் ஒரு வட்டம் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும் கவனிங்க. இந்த 2ம் என்னது, பக்க இணைப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பின்னமாக்குவோம். பக்க இணைப்புனா பின்னமாக்குமா இல்லையா? ஏன்னா 2 பார்த்தீங்கன்னா 2 பேர் சம்பாதிக்கிற, 2 பசங்க சம்பாதிக்கல, ஒரு அப்பா தான் சம்பாதிக்கிறார். இப்போ வாழ்க்கை தலைகளாக தான் போகும். அப்போ என்ன பண்ணுவோம், 1/4 கூட்டல் 1/2ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? கண்டுபிடிச்ச ஒரு மதிப்பு வந்துடும். அந்த மதிப்பு தோராயமாக ஒரு மதிப்பு வச்சுக்குவோம், சும்மா ஒரு 3ன்னு வச்சுக்குவோம் வந்த மதிப்பு. அதே மாதிரி இது கண்டுபிடிக்கலாமா, இந்த R3க்கும் R4க்கும் அதே மாதிரி இந்த மாதிரி 1/5 1/3 கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு மதிப்பு ஒரு 4ன்னு வருதுன்னு வச்சுக்குவோம். வரல, நானாக சொல்லிகிட்டு இருக்கேன், 4ன்னு வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ கவனித்து பாருங்கள், இந்த சர்க்யூட் எப்படி மாறிடுச்சுன்னா, நான் வரைகிற மாதிரி மாறி இருக்கும். எப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. முதல் கண்டுபிடிச்ச 3 இதுக்கு, ரெண்டாவது கண்டுபிடிச்ச 5 இதுக்கு, அப்படி தானுங்க. இந்த 2 கூட்டிட்டேங்க, கூட்டிட்டால் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். இந்த 2 கூட்டிட்டோம், சாரி, அதாவது பின்னமாக்கி கூட்டிட்டோம், அப்போ ஒரே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சீரியஸ் மாதிரியே இருக்கா? அப்போ இந்த 2 என்ன பண்ணணும், கூட்டுனா போதும். 3 கூட்டல் 5 8, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? பல பேருக்கு புரியாது, புரியாதவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் பண்ணுற வேலை பக்க இணைப்பில் என்ன பண்ணுவீங்க, தலைகீழாக்கி கூட்டுவீங்க. அப்போ இந்த 2 மதிப்புகளையும் தலைகீழாக்கி கூட்டிடுங்க. இந்த 2 மதிப்புகளையும் தலைகீழாக்கி கூட்டி ஒரு மதிப்பை வச்சுக்கோங்க. இந்த 2க்கு அதே வேலையும் பாருங்கள். இப்போ இந்த 2 மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இதை தலையில் ஆக்காதீங்க, ஏன்னா இது சீரியஸு, இந்த 2 சீரியஸு. இப்போ என்ன பண்ணிடலாம், கூட்டிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி 4 சர்க்யூட்டாக 4 மின்தடைகள் இருந்ததை இந்த மாதிரி 2ஆக மாற்றிடுறோம். இது எப்படி மாற்றணும், இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணது, இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணது. பண்ணி போட்டிங்கன்னா அதாங்க ஆன்சர். புரியுதுங்களா? இந்த படத்தை வச்சு சொல்லிட்டேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த RP RS அதெல்லாம் மட்டும் குழப்பிக்க வேண்டாம். கணக்கு இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ரைட்டா? இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இந்த இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு தலைப்பு சொல்லிடுறேன்ப்பா, பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள், பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணுறது, இந்த படத்தை பாருங்கள். இது 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் இருக்குது, இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் இருக்குது. இப்போ இதுக்கு நானே ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது 2, இது 3, இது 4, இது 5ன்னு வச்சுக்குவோம். இது 2 ஓமும், அடுத்தது 3 ஓமும், அடுத்தது 4 ஓமும், அடுத்து 5 ஓம். இப்போ இந்த 2ஐயும் ஒன்றாக்க முடியுமானா முடியும். ஏன்னா 2 என்ன பண்ணிடணும்,
கூட்டிடணும். கூட்டுங்க 5. இந்த ரெண்டையும் ஒன்றாக்க முடியுமா? முடியும். கூட்டிருங்க 9. இப்போ எப்படி மாறிடுச்சு? இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த ரெண்டு எப்படிப்பா இருக்குது? பேரலாக இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பின்னமாக்குறோம். ஸோ 1/5 கூட்டல் 1/9ன்னு போடுவோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? அதுதாங்க அதற்கான வினை. அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு குட்டிண்டு சர்க்யூட்டாக சால்வ் பண்ணணும். சீரீஸராக கூட்டுங்க, பேரலாக வகுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே இன்னொன்று வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வாங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூப்பா. ஸோ தேங்க்யூ சொன்னது இந்த இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் இருக்குப்பா, வாங்க பார்க்கலாம். அடுத்து இந்த தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்புக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சும்மா ரீட் பண்ணாலும் உங்களுக்கே புரியும். ரீட் பண்ணி பார்த்துங்க. அந்த கடைசி பையன் மட்டும் கவனிங்க. மூடிய சுற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. இப்படி பார்த்தாலும் புரியாது. எப்படி பார்க்கணும்னா, இப்போ தெருவிளக்கு இருக்குது. தெருவிளக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த ஒரு தெரு ஒரு கிலோமீட்டர் ஒரு தெரு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 100 போஸ்ட் இருக்குது, 100 லைட் மாட்டியிருக்காங்க. இப்போ விடிய காலம் 6 மணிக்கு நான் போய்ட்டு ஒவ்வொரு லைட் ஆஃப் பண்ணிட்டே போக முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் சம்பளத்தை போட்டு அவருக்கு ஒரு 5000 சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொடர் இணைப்பில் கொடுத்துருவாங்க. அப்படின்னு என்ன சார், தொடர் இணைப்பில் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கரண்ட் போகாமல் கட் பண்ணால் போதும், அடுத்தருக்கு எதுக்குமே கரண்ட் போகாது. ஏன்னா இப்படி தானே இருக்கும். இதுக்கு கரண்ட் போகலைன்னா எதுக்குமே கரண்ட் போகாது. முதல்ல கரண்ட் போகலாட்டி எதுக்குமே கரண்ட் போகாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தெருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட்டில் எந்த மாதிரி கனெக்ஷன் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். ரைட். அடுத்து பக்க இணைப்பு. இந்த பேரலல் கனெக்ஷனை எங்கே பயன்படுத்துகிறாங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நீங்கள் க்ளோஸ் பண்ண, ஒரு இது நீங்கள் ஆஃப் பண்ணாலும் மற்ற எல்லாமே கரண்ட் போய்ட்டு தான் இருக்கும். இது எங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் கட்டு இருக்கும், கிச்சன் இருக்கும், டைனிங் இருக்கும், நம்முடைய ஹால் இருக்கும், பெட்ரூம் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக மெயின்ஸ் போட்டுறாங்க. இப்போ ஏதோ ஒன்று ஃபீஸ் போச்சு அப்படின்னா இப்போ ஹாலுக்கு போச்சுன்னா கிச்சனில் கரண்ட் இருக்கும், கிச்சனில் கரண்ட் போச்சுன்னா பெட்ரூமில் கரண்ட் இருக்கும். ஆனால் ஒரே வீடு தான், ஆனால் ஒரு பக்கம் கரண்ட் போகிறப்ப இன்னொரு பக்கம் கரண்ட் போகலை. ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன். நம்ம ஹோம் யூசேஜில் பண்ணுறது பேரலல் கனெக்ஷன், பட் ஸ்ட்ரீட் லைட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். ரைட்டுங்களா? ஸோ அந்த மைண்டில் வச்சு பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த பக்க இணைப்பு இருக்கிறதுனால தான் இப்போ ஹாலுக்கு மட்டும் கரண்ட் கூட வருதுன்னா அங்கே இருக்க டிவி மட்டும் போயிடும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும். இல்லை தொடரிப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரூம் அடியாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் பக்க இணைப்பில் கொடுக்குறாங்க, பேரலில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இதில் ஒன்றுமே விஷயமே இல்லைங்க, நீங்களே ரீட் பண்ணி நீங்களே பார்த்துக்கங்க. அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். லைட்டாக சொல்லி நான் சில டிப்ஸ் தரேன், நீங்கள் அதை வச்சு ரீட் பண்ணுங்கள், புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் குண்டு பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பல்பை தொட்டால் எப்படி இருக்கும்? கையில் சூடு வச்ச மாதிரி ஆயிரும், ஏன்னா அது ஹீட்டாக இருக்கும். இப்போ இந்த வெப்பத்தை யார் கொடுத்தா? நம்ம கரண்ட் சுவிட்சு தானே போட்டோம் சார். அந்த கரண்ட்டு போயிட்டே இருக்கனால ஹீட் வந்துருக்கு சார். ஒரு படிக்காத ஒரு பாமரர் கூட சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். டிவி ஓடிட்டே இருக்குது, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு கடத்தி வழியாக மின்சாரம் பாய்ந்தால் அந்த இடத்துல வெப்பம் உண்டாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதையே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்கிட்டாங்க. அதையே கரண்ட்டுக்கு பாஸ் பண்ணி ஹீட் ஆக்கி அயன் பாக்ஸை உருவாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிக்கிறது. அப்போ என்னென்னா, மின்னோட்டம் ஒரு சுற்றுலா பாய்ஞ்சால் அந்த இடத்துல என்ன உண்டாகும்? வெப்பம் உண்டாகும். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. உள்ள ரீட் பண்ணி பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். சார் ரைட்டு சார், இந்த வெப்பம் எவ்வளோ சார் இருக்கும்? அதுக்கான ஃபார்முலா இது தான். H I² RT. இந்த ஃபார்முலாவில் மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். H IRT. ஐ என்னப்பா? மின் ஓட்டம், கரண்ட்டு. ஆறுன்றது மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். டீன்றது டைம். இங்கே ஒரு ஸ்கொயரை போட்டிருக்கேன், அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ
ஒரு குண்டு பல்பில் எவ்வளோ வெப்பம் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்புக்கு எவ்வளோ கரண்ட் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அந்த குண்டு பல்புக்கு முன்னாடி எவ்வளோ மின்தடை இருக்கோ அதை பெருக்கிக்கணும். எவ்வளோ நேரம் பல்ப் எரிஞ்சிச்சோ அந்த காலத்தையும் பெருக்கிக்கணும். இந்த மூணையும் பெருக்குனிங்கன்னா அது எவ்வளோ வெப்பத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் ஜூல் வெப்ப விளைவு விதி. என்ன விதி? ஜூல் வெப்ப விதி. புரியுதுங்களா? H = I² RT. சிம்பிள் தாங்க, நீங்களா ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருங்க. ஸோ இந்த விதியோட பெயர் மட்டும் என்னென்னு வச்சுங்க, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ இதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். இந்த ஜூல் வெப்ப விதியுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். இதை பயன்படுத்தி கணக்கு கேட்பாங்கப்பா. மின்னோட்டம் கொடுத்துருவாங்க, மின் தடை கொடுத்துருவாங்க, காலம் கொடுத்துருவாங்க, கரண்ட் கொடுத்துருவாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ வெப்பம் உண்டாதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி வெப்பத்தை கொடுத்துருவாங்க, மின்னோட்டத்தை கொடுத்துருவாங்க, மின் தடையும் கொடுத்துருவாங்க, எவ்வளோ நேரத்துக்கு அந்த பல்ப் எரிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். எழுதியிருக்கும் போத H = I² RT. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்கப்பா. இந்த பக்கம் H, இந்த பக்கம் I. இப்படி நேராக இருந்தால் அதுக்கு என்ன தகவுப்பா? நேர்த்தகவு. அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இல்லாட்டி ப்ரொபோஷனல். இதைத்தான் அவங்க சொல்ல போகிறாங்க. கவனிங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டேன். வாசிக்கலாமா? ஜூல் வெப்ப விதி. இவ்விதியின்படி மின் தடையில் உருவாகும் வெப்பமானது, அந்த வெப்பம் எங்கே உருவாகும்? மின் தடையில் தான் உருவாகும். அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும். முடிஞ்சு போச்சா? இதைத்தான் அவங்க விதியாக சொல்கிறாங்க. அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் பாசிங் த்ரூ தி ரெசிஸ்டார். செகண்ட் ஒன், மின்தடைக்கு நேர் விகிதத்திலும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டார். ஓகே. மூணாவது, மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர்விகிதம். ஏன்னா எல்லாமே நேராக தான் இருக்கிறனால எல்லாம் நேர்விகிதம் தான் வரும். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டைம். இந்த மூணுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அப்படி சொல்கிறது தான் ஜூல் வெப்ப விதி. இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. ஏதாவது ஒன்று தப்பாக ஒன்று கொடுத்துட்டு கீழ்கண்ட ஜூல் வெப்ப விதியில் தவறான கூற்று எது? பாயும் மின்னோட்டத்தின் மும்மடிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும், மின்தடைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும், மின்னோட்ட பாயும் காலத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இவற்றில் எதுவும் இல்லை. எது தவறு? மின்னோட்டம் அதாவது மின்னோட்டத்துக்கு இருமடிக்கு தான் நேர்விகிதம், மும்மடி கிடையாது. மும்மடின்றது கியூப். சரிங்களா? ஓகேப்பா. அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். இந்த ஜூல் விளைவுடைய பயன்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். ஹீட்டார டிவைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். என்னது? மின்சலவை பெட்டி. ஒன்று மின்சலவை பெட்டி, அதாவது எலக்ட்ரிக் அயன் அப்படின்வாங்க, அயன் பாக்ஸ். அடுத்து ரொட்டி சுடும் அடுப்பு, எலக்ட்ரிக் டோஸ்டர். மின்சார அடுப்பு, எலக்ட்ரிக் அவன். வெந்நீர் கொதிகலன் என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். இது எல்லாத்துலேயும் என்ன தான் பயன்படுது? இந்த மாதிரி ஜூல் வெப்ப விதி தான் பயன்படுது. இதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்தது. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்தது, NiCr. இப்படி என்ன மைண்டில் வச்சுங்க. நிக்கலும் குரோமியம் கலந்த கலவைக்கு பேர் தான் நிக்ரோம். பாருங்கள், NiCr, நிக்ரோம். இந்த ரெண்டு கலந்து பண்ணுறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மின்தடையாக இருக்கும். அதிக மின்தடை இருக்கனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஸோ ஹை ரெசிஸ்டிவிட்டி. இன்னொன்று அதிக உருகுநிலை. இட் இஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அதிகமான கரண்ட் வந்தால் டக்குன்னு இவ்வளோ ஃபீஸ் போயிடும். அப்போ என்ன, அது நமக்கும் மின்சாரத்துக்கு இடையில் தொடர்பு இல்லாமல் கரண்ட் கட் ஆகிடும். தொடர்பு ஆச்சுன்னா நம்ம இந்த உலகத்தோட தொடர்புலேயே இருக்க மாட்டோம். சரிங்களா? அடுத்து, விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. ரொம்ப சீக்கிரமாக ஆவியாகிறது. இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. இந்த நிக்கல் குரோமியம் பயன்படுத்தினால என்னென்ன பெனிஃபிட், அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்ற அந்த அப்ளைன்ஸுடைய லிஸ்ட்டை நான் மேலே சொல்லிட்டேன். அடுத்து, மின் உருகு இலை. மின் உருகு இலை என்னப்பா? ஃபீஸ் ஒயரு ஏன் போடுறோம்? அதிகமான கரண்ட் வந்தால் அது கரண்ட் கட் ஆயிரும். ஸோ ஒரு வீட்டில் அடிக்க சொல்லுவாங்க, அடிக்கடி ஃபீஸ் போயிட்டே இருக்குது அப்படின்வாங்க. ஃபீஸ் போடுறது நல்லது. ஃபீஸ் போலாட்டி நம்ம பீஸ் ஆகிரும்.
சாரிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் உள்ளே வந்துச்சுன்னா நிறைய நமக்கு எலக்ட்ரிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ மின் உருகு இலையிலும் இது பயன்படுது. இந்த மின் உருகு இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த உருகுநிலை கொண்ட பொருள்களால் செய்யப்படுகிறது. டங்ஸ்டன் என்ற குறைந்த உருகுநிலை கொண்ட பொருளால் செய்யப்படுகிறது. அந்த அதை கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. குறைந்த உருகுநிலை கொண்ட பொருள்கள். The fuse wire is made up of material whose melting point is relatively low. அடுத்து மின் விளக்கில் உள்ள மின்னிலை. அது என்ன சார்? ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்புக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட்டாய் தொங்குமே, அதுக்கு பேர் தான் மின் விளக்கில் உள்ள மின்னிலை. அதுவும் இந்த இதன் பிரகாரம் தான். டங்ஸ்டன்றது இங்கே தான் வரும். சரிங்களா? மேலே பார்த்தா ஃபியூஸ் கம்பி அது தனியாக இருக்குது. பட் இங்கே தான் அந்த இது வரும் டங்ஸ்டன்றது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். டங்ஸ்டன் தான் பார்த்தீங்கன்னா மின் விளக்கில் பயன்படுத்தப்படுது. இது எப்படி இருக்குது? மிக அதிக உருகுநிலை கொண்ட பொருள். மிக அதிக உருகுநிலை கொண்ட பொருள். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இதில் டங்ஸ்டனில். சரி, ரைட்டுப்பா. இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு அப்படியே நான் சொன்னதே தான். HIERT இது எல்லாமே இருந்தால் அப்படியே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணி பதில் வந்திருக்கும். சரிங்களா? அப்படியே பார்த்துங்க. ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஆன்சர் வரலாட்டி எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். அதாவது I இருக்குது, R இருக்குது, T இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. புக்கில் அப்படியே இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்திறன். மின்திறன்றது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் அப்படின்வாங்க. மின்திறன்றதை எலக்ட்ரிக் பவர். ரைட்டுப்பா. கரண்ட் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ வேலை செய்யுமோ, கரண்ட் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ வேலை செய்யுமோ அதுக்கு பேர் தான் மின்திறன். மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவே மின்திறன் எனப்படும். புரியுதுங்களாப்பா? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரேட் ஆஃப் விச் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P = VI. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு பேரே VIP ஃபார்முலா. நீ இப்படி தான் எழுதுறப்ப VI = P. இதை நான் படிக்கிறப்ப பயன்படுத்துகிற ஷார்ட்கட் அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன். VI = P, VIP ஃபார்முலா. அப்போ பவர் வேணும்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸையும் கரண்ட்டையும் பெருக்கினா போதும், என்ன கிடச்சிரும்? நமக்கு பவர் கிடச்சிரும். அவ்வளோதான். வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா செய்யப்பட்ட வேலை மின்திறன் என்பதை கடத்தியின் முனைகளுக்கு இடையே ஏற்படும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கல் பலனுக்கு சமம். எந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணணும்? வோல்டேஜ் டிஃப்ரென்ஸையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும், இன்னொரு பக்கம் கரண்ட், எலக்ட்ரிக்கல் கரண்ட். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எலக்ட்ரிக் பவர், மின்திறன் கிடச்சிரும். ரைட்டுப்பா. இந்த மின்திறன் அளவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். மின்திறனுக்கான SI அலகு பேர் வாட். வாட் கேள்விப்பட்டிருக்கீங்க? கிலோ வாட், மணி. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை அளவிடுவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டரில் பயன்படுத்துவாங்க. ஓகே. 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் 1 ஆம்பியர் மின்னோட்டத்தில் செயல்படும் மின்கருவி பயன்படுத்தி கொள்ளும் திறன் 1 வாட். ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? பெருசாக பயப்படாதீங்க, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, V = IP, VIP ஃபார்முலா. வீணு என்னங்க? வோல்ட். ஐக்கு SI அலகு ஆம்பியர், பியோடைய SI அலகு வாட். அவ்வளோதாங்க. அப்போ 1 வாட் = வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். மன்னிக்கவும், வோல்ட்டையும் ஆம்பியரையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 1 வாட் கிடச்சிரும். 1 வாட் கிடச்சிரும். ரைட்டுங்களா? பட் வாட் எங்கே பயன்படுத்துறது இல்லை, நம்ம பயன்படுத்துறது கிலோவாட் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்துட்டு போவோம். குதிரைத்திறன். குதிரைத்திறன் என்பது FBS மெத்தடில் ஒரு குதிரைத்திறன்றது 746 வாட்டுக்கு சமம். சொல்லுவாங்க, டே உங்கள் வீட்டில் இருக்க கம்ப்ரஸர் மோட்டார் 2 HP-யா 3 HP-யா அப்படின்வாங்க. 1 HP-யா கேட்பாங்க. HP ஹார்ஸ் பவர், குதிரைத்திறன். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். 746 வாட்டு சமம். பழைய புக்கில் ஒன்று இருந்துச்சு, கழுதைத்திறன்லாம் இருந்துச்சு. 9th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்த இப்போ இங்கே இருக்கிறதுல 3ல் 1 பங்கு தான் கழுதைத்திறன். கழுதையை காட்டிலும் 3 மடங்கு குதிரை வந்து பார்த்திங்கன்னா திறன் மிக்கது. கழுதைத்திறன்லாம் பழைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இங்கே ஹெச்பின்றது குதிரைத்திறன் தான்.
ஓகே, வாங்க அடுத்து ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக ஒரு விஷயம் பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக ஆமாம் உங்களுக்கு தான். மின்னாற்றல் நுகர்வு. மின்னாற்றல் நுகர்வுன்றது கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம வீட்டில் எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். கவனிங்க. 100 வாட் மின்திறன் 2 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100 × 2 200 வாட் பெர் மணி. 200 வாட் பெர் மணி. ஆமாங்க, 100 வாட் வந்து அப்படியே டயத்தையும் வாட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பட் நம்ம ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா வாட் மணி பயன்படுத்துறதில்ல, கிலோவாட் மணி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். KWH. ஒரு கிலோவாட் மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 யூனிட் மின்னாற்றல். நமக்கு 100 யூனிட் வரைக்கும் என்னது ஃப்ரீ வீட்டில் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா 100 கிலோவாட் நமக்கு ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பில் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு கிலோவாட்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். 1 கிலோவாட். கேனா என்னப்பா? கேன்றது 1000. சரிங்களா? அப்போ 1000 என்ன கிலோவாட்டுப்பா? 1 வாட். ஓகே, 1 கிலோவாட்ன்றது 1000. அப்போ 1000 ஹவர்ன்றது 60 × 60 செகண்டுக்கு கால்குலேட் பண்ணுறப்ப 60 × 60. இது நீங்கள் அப்படியே பெருக்கி பாருங்கள். 3.6 × 10⁶ ஜூல்னு வரும். 3.6 × 10⁶ வரும். சரிங்களா? அதாவது 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளவு ஆற்றல் செலவிடப்படுதுன்னா 3.6 × 10⁶ ஜூல் ஆற்றல் செலவிடப்படுது. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து இந்த வீட்டுக்குரிய மின்சுற்றுகள்லாம் சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். சரிங்களா? எது முக்கியமோ உங்களுக்கு அதை மட்டும் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிங்க. படத்தை பாருங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் இருந்து கரண்ட் எங்கே வரும்? மீட்ரு பெட்டிக்கு வரும். இதுதான் மீட்ரு பெட்டி. உள்ளே என்ன இருக்கும்? ஃபீஸ் கம்பி இருக்கும். அதே மாதிரி மீட்டர் இருக்கும், ஓடுற மீட்டர் இருக்கும். அதே மாதிரி அதில் முதன்மை சாவி இருக்கும். அதை வச்சு கீழேயோ மேலே ஏற்றி விட்டு என்ன பண்ணுவோம்? ஆன் பண்ணி விடுவோம். அங்கேருந்து கரண்ட் எப்படி வரும்? பக்க இணைப்பில் வரும். பேரலல் சர்க்யூட்டில் ஒவ்வொரு பொருளுக்குமா வரும், ஒவ்வொரு ரூமுக்குமா வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதை தான் உள்ள கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் எல்லாருமே MCB சுவிட்சுன்றதை யூஸ் பண்ணுறாங்க. MCB. இந்த சுவிட்சுக்கு விளக்கம் என்னது? MCBயுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? இந்த சுவிட்ச் எதுக்கு பயன்படுது? அதுதான் இந்த பாடத்துக்கான ஹோம்ஒர்க். தேடுங்க. MCB சுவிட்ச் அப்படின்றாங்க. பக்கத்தில் இனிமேல் எலக்ட்ரிஷியன் வந்தால் கேளுங்க, MCB சுவிட்ச்னா என்னப்பான்னு கேளுங்க. அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேளுங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த பாடம் ஆரம்பிக்கிறப்ப இந்த MCB பற்றி சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம வீட்டுக்கு வர கரண்டோடைய அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 220 230 வோல்ட் வரும். ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். பட் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் பார்த்திங்கன்னா 110 120 வோல்ட் கரண்ட் தான் வரும். பட் ஃப்ரீக்வன்சி அதிகம், 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் அங்கே இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப அவங்களும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம 220 வோல்ட்டு, அவன் 120 வோல்ட்டு. பட் ஃப்ரீக்வன்சி நம்ம 50, அவன் 60. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இது நேரடி வினாவாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த அட்டவணை மிக மிக முக்கியம். இந்த டு யூ நோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். இருந்தாலும் என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதில் கேள்வி வரலாட்டியும் நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கடை எழுதிடுவீங்க. அதிக பலுவாதல் அப்படின்றது ஓவர்லோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கனெக்ஷன்லேயே 5-6 வயரை பின்னி விடுவாங்க. அது பின்னி விட்டு என்ன ஓவர்லோட் ஆயிரும். ஓவர்லோட் ஆனால் அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகி அது மிகப்பெரிய ஒரு விபத்தாயிடலாம், தீ விபத்தாயிடலாம். ஸோ ஓவர்லோடிங் ஆக விடக்கூடாது. ஓவர்லோடு எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். அதாவது ஒரே மின் மூலத்தில் அதிக அளவிலான மின்சுற்றுகளை தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதிகமாக கனெக்ட் பண்ணி சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மற்ற நீங்கள் அப்படி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா குறுக்கு தடை சுற்று, ஷார்ட் சர்க்யூட் அப்படின்வாங்க. இந்த ஷார்ட் சர்க்யூட் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெப்பநிலை மற்றும் வேறு சில காரணங்களால்
அந்த கம்பியில் போடப்பட்டுள்ள மின் காப்புரை. ஸோ மின் காப்புரைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன். சரிங்களா? இது பழுதாகி போயிடும். இது பழுதாகி போச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து டச் ஆகிற மாதிரி ஆயிரும். எர்த்து வந்து அதில் டச் ஆகும். அதாவது மின்னோட்ட கம்பின்றது மெயின். அந்த மெயினோட எர்த்து போய் என்ன ஆயிரும்? டச் ஆகும். அப்படி டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்வாங்க. அதாவது ஏதோ டேமேஜ் ஆகி நம்ம எர்த்து கம்பியோடு போய் மெயின் டச் ஆச்சுன்னா, அதாவது அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மின்னோட்ட கம்பியானது நடுநிலை கம்பியை தொடும் நிலை ஏற்படும். மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பியோடு தொடும்போது தான் என்ன உண்டாகும்? இந்த ஷார்ட் சர்க்யூட் உண்டாயிரும், குறுக்கு தடைச்சற்று உண்டாகும். இதனால் என்ன ஆகும்னா மின்தடை ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். மின்தடை ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். மின்தடை கம்மியான என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா அதிகமான கரண்ட் உள்ளே பாஸ் ஆகும். அதிகமான கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கம்பி சூடாயிரும். கம்பி சூடாகிறப்ப என்ன ஆயிரும்? ஒரு ஓவர்லோடாக இருப்ப என்ன ஆயிரும்னா தீ ஏற்பட்டுரும். ரொம்ப ஹீட்டாக இருப்ப அப்படியே என்ன ஆயிரும்? ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஓவர்லோடாக விடக்கூடாது, ஷார்ட் சர்க்யூட்டாக விடக்கூடாது. அப்பப்போ எலக்ட்ரிஷன் மூலமாக சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, உயிருக்கு ஆபத்து இல்லை. 50க்கு 100க்கும் ஆசைப்பட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும். சரிங்களா? ஓகேப்பா. இந்த மேலே பார்த்த இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த புவித்தொடுப்பு, அதாவது எர்த்திங் கொடுப்பாங்க. அது நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருவோம். ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை கொண்டு போய் பூமிக்கு கீழே பதிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி வீட்டிலையும் எடுத்து கொடுக்குறது நல்லது. எங்கள் பேச்சு ஓவர்லோட் ஆச்சுன்னா அல்லது வரக்கூடிய அதிகமான மின்னோட்டம் பூமி வழியாக கீழே போகிறப்ப நமக்கு பாதிப்பு குறையும். அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்இடி பல்புகள். எல்இடினா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுங்க. லைட் எமிட்டிங் டயோடு, ஒளி உமிழ் டயோடு. இந்த எல்இடி பல்புகள் நல்லா கவனிச்சு பாருங்கப்பா. எதை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்இடி பல்புகளை கேலியம் ஆர்சனைடு, கேலியம் பாஸ்பைடு அப்படின்ற வேதி சேர்மங்களை பயன்படுத்த உருவாக்குறாங்க. எல்இடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர். என்னென்ன கலர்னால் 3 கலரில் இதை பயன்படுத்துகிறாங்க. 4 ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு. ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க இதில். சரிங்களா? அதாவது with help of the chemical compounds like gallium arsenide and gallium phosphide, the manufacturer can produce LED bulbs that radiates red, green, yellow and orange colors. இதுக்கு பேர் தாங்க 7th segment டிஸ்பிளேன்னுவாங்க. 7th segment டிஸ்பிளே, தமிழில் 7 துண்டு காட்சி பலகை. இதில் பயன்படுத்துகிறது எல்இடி பல்பு தான் இதில் பயன்படுத்துவாங்க. இந்த பல்புடைய நன்மைகளை கீழே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா பாதரச கழிவுகள் இருக்காது. அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றெல்லாம் நார்மலான பாயிண்ட். முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. டிஸியா அது நம்முடைய ஈகோவை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி பல்புகளை தான் பயன்படுத்த சொல்லி அரசே நமக்கு கைட் பண்ணுது. உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் கீழே அந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா முன்னாடியில் எல்இடி பல்புடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். நார்மலாக பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் பல்பு நீங்கள் வாங்குறதா இருந்தாலே 5 வாட்ஸ் பல்பு வாங்குறதா இருந்தாலே 300 400 இருந்துச்சு. இப்போலாம் கம்மியாகிடுச்சு, 100 ஆயிடுச்சு. ஏன்னா மீதி பணத்தை எல்லாம் கவர்மெண்ட் கட்டிடுது அந்த உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக. இந்த மாதிரி பல்புகளை பயன்படுத்தினா நிறைய கரண்ட் மிச்சமாகும், சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்றனால இந்த பல்புகளை தான் பயன்படுத்த சொல்லி நம்முடைய கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ நான் வீடு கட்டுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்புகளை தான் நாங்கள் பயன்படுத்தணும். கரண்ட் பில்லாம் நார்மலாக தான் விழுகுது. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் ஏதாச்சும் வேலைக்கு போய் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் எல்இடி பல்புகளை பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி. எல்இடி டிவினா இப்போ பொதுவாக எல்லார் வீட்லேயும் இப்போ எல்இடி டிவி தான் வாங்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க. இந்த எல்இடி டிவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் அதாவது எல்இடி தொலைக்காட்சி உண்மையில் ஒளி உமிழ் டயோடை பயன்படுத்தி செய்யப்பட்ட எல்சிடி தான். அதுவும் எல்சிடி டிவி தான். ஆனால் அதில் பயன்படுத்திருக்கிறது எல்லாமே எல்இடி லைட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்இடியோடைய ஃபுல் ஃபார்ம் லைட் எமிட்டிங் டயோட், ஒளி உமிழ் டயோட். அதே மாதிரி எல்சிடிக்கு ஃபுல் ஃபார்ம் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. சரிங்களா? ஓகே. இப்போ நம்முடைய ஆதி காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு ஒளி தான் பயன்படுத்துவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஒளியை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒளி உமிழ் டயோடுகளை அந்த ஒளி உமிழ் டயோடுகளை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க.
அதுக்கப்புறம் கலர் டிவி வந்தப்போ சிவப்பு, பச்சை, ப்ளூ இந்த 3 வண்ணங்களை பயன்படுத்தி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை தயாரித்தாங்க. இப்போ 1997 மிச்சல் என்பவரால் முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. முதலாக பார்த்திங்கன்னா 1997 தான் முதல் எல்இடி டிவியை உருவாக்குனாங்க. 1997. அவர் பேர் பி மிட்சல். நோட் பண்ணிக்கிங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ எல்இடி டிவி வாஸ் டெவலப்டு பை ஜேம்ஸ் மிட்சல் இன் 1977. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 77 இருக்கும், தமிழ் மீடியம் புக்கில் 97 இருக்குது. எது சார் கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 97 தப்பு, 77 தான் கரெக்டு. நோட் பண்ணிங்கப்பா, தமிழ் மீடியம் புக்கில் தப்பாக இருக்குது, நோட் பண்ணிங்க. ஜேம்ஸ் பி மிச்சல்ன்றவர் எல்இடி டிவியை கண்டுபிடிச்ச வருஷம் 1977. பட் நம்ம வணிக ரீதியாக எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 2009. அடுத்து நன்மைகள் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வெளியீடு பிரகாசமாக இருக்கும், பிரைட்லி பிக்சராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று மெல்லிய அளவு, தின்னர் சைஸாகவும் இருக்கும், சவுரில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குறைவான சக்தி தான் பயன்படுத்துவாங்க, லெஸ் பவர் தான் இதில் எடுத்துக்கும். சரிங்களா? கன்சியூம்ஸ் வெரி லெஸ் எனர்ஜி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதன் ஆயுட்காலம் அதிகம், லைஃப் ஸ்பேன் இஸ் மோர். நம்பகத்தன்மை மோர் ரிலியபிள், நம்பி வாங்கலாம், கொஞ்ச நாளைக்கு தாங்கும் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? ஓகே, நான் விளம்பர மாடலாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரீட் பண்ணியிருக்கேன். இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாடம்ப்பா, நல்லா படிங்க. ரைட்டுங்களா? வாங்க புக் பை கொஸ்டினை செக் பண்ணிடுவோம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மின்னோட்டம் பாயும் வீதம் மின்திறன், மின்னோட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம், மின்னாற்றல் மாறும் வீதம் தான் மின்னோட்டம், மின்னோட்டம் மாறு வீதம் தான் மின்னோட்டம். 4 முறை படித்தா குழப்பி செத்துருவோம். அப்படி தானேங்க? ஸோ மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது எலக்ட்ரிக் சார்ஜ் தான். ஸோ மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். ஸோ ரெண்டாவது இது ஆன்சர். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி சார்ஜ் இஸ் எ கரண்ட். ரெண்டாவது கொஸ்டின், மின்தடையின் எஸ்ஐ அலகு. மின்தடையின் எஸ்ஐயில் என்னப்பா வரும்? ஓம் வரும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது கேள்வி, ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? ரொம்ப பிரம்மாண்டமான கேள்வி. ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடி இருக்கும்போது மின் சுற்றின் சுற்றுப்பாதை மூடிவிடுகிறது. க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகுதுப்பா, அதனால தான் அது என்னது லைட் எரியுது, அவ்வளோதான். க்ளோஸ்டு சர்க்யூட். இன் ஏ சிம்பிள் சர்க்யூட் why does the bulb glow when you close the switch? Closing the switch complete the circuit. அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா? எங்கேயும் கட் ஆகலை, அதனால் லைட் எரியுது. அடுத்து நாலாவது கேள்வி, கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? எதனுடைய அலகுப்பா வரும்? மின் ஆற்றலின் அலகு. கிலோவாட் ஹவர் இஸ் தி யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்து fill in the blanks. ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது. எதுங்க பாய்ந்து செல்லாது? மின்னோட்டம் போகாது, கரண்ட் போகாது. when a circuit is open, so current cannot pass through it. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் டீம்ஸில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நான் புக் பை கொஸ்டின் சொல்லணும்னு நான் சொல்கிறேன், நான் உள்ள நடத்தின அந்த மாதிரி தான் பார்த்துங்க. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும். ஸோ வி பார் ஐன்னு போட்டால் என்ன வரும்? வி பார் ஐ போட்டால் என்ன வரும்? சரிங்களா? இப்போ வெஜிடேரியன் சாப்பிடுவார் ஐயர், அப்போ ஆர் தான் வரும். ஸோ மின் தடை என்ன வரும்? ஆர். ரெசிஸ்டன்ஸ் வரும். த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டு தி கரண்ட் இஸ் நோன் அஸ் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் த ஓம்ஸ் லா. தேர்ட், வீடுகளில் டேஷ் மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது. வீடுகளில் பக்க இணைப்பு பேரலல் சர்க்யூட் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். த வயரிங் இன் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்யூட். தொண்டே கட்டிப்போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் எனப்படும். மின் திறன்றது பி. அப்போ அந்த ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சுங்க, விஐபி ஃபார்முலா. இப்போ வியும் ஐயும் பெருக்கணும், வியும் ஐயையும், மின்னோட்டத்தையும் மின்னழுத்த வேறுபாட்டையும் பெருக்கணும். எதை மல்டிப்ளை பண்ணணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ரைட்டுப்பா. அடுத்து எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு, ஒளி உமிழ் டயோடு. தமிழில் லைட் எமிட்டிங் டயோடு ஃபுல் ஃபார்ம் இதுதான்ப்பா.
கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா? தவறு எனில் திருத்தி எழுதுக. சரி, வாங்க திருத்தி எழுதுவோம். முதல்ல பாருங்கள், திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. கரெக்டா? தவறு. ஓம் விதினா என்ன வந்திருக்கணும்? மின்னழுத்த வேறுபாடையும் மின்னோட்டம்னு வந்திருக்கணும். வரல, அப்போ தப்பு. முதல் கூற்று தப்பு, மாற்றி எழுதிக்கிங்க. இது தப்பு. ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், நாட் பவர் அண்ட் வோல்டேஜ். ஓகே. ரெண்டாவது, வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தடச்சுற்று ஏற்படும் பொழுது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுவது மின் சுற்று உடைப்பி. மின் சுற்று உடைப்பி பேரே பயங்கரமாக இருக்கா? சரிங்க. அதாவது அந்த மின் சுற்று உடைப்புன்றதான் நான் சொன்ன அந்த ஹோம்ஒர்க். எம்சிபி. எம்சிபி இஸ் யூஸ்டு டு ப்ரொடக்ட் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ். கரெக்டு தான். எம்சிபியோட ஃபுல் ஃபார்மே எனக்கு சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு மின் ஓட்டம்னு வந்திருக்கு. ஓட்டம்னு வந்தால் ஆம்பியர் வரணும், ஊட்டம்னு வந்தால் தான் கூல். ஸோ இது தப்பு. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். அது கூலுக்கு எது வரும்? எலக்ட்ரிக் சார்ஜ் வரும். நாலாவது கொஸ்டின், ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமம். 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோவாட் ஹவர். கரெக்டான? தப்பு. 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர். 1000 கிலோவாட் ஹவரில் இது ஒன்றுன்னு மாற்றிங்க. 1000 கிலோவாட்டில் 1 கிலோவாட். அஞ்சாவது கேள்வி, 3 மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அவைகளின் தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். தவறு, அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் நடத்துகிறப்ப. ஸோ நோட் பண்ணிங்க, அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது the effective resistance of 3 resistors connected in parallel is lesser than the lowest of the individual resistance. பட் சீரிஸ் வர்றப்ப என்ன வரும்? ஹையர் தென் வரும். ஓகேங்களா? லோயர் தென் வராது. அடுத்து பொறுத்துக்க. இந்த பொறுத்துக்கெல்லாம் கேட்டாச்சு, பல வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் பார்த்துங்க. மின் ஓட்டம், ஓட்டம் ஆம்பலை, ஆம்பியர். ஸோ கரண்ட்ன்றது ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாடு வீண் வருதா? அப்போ வோல்ட். மின் தடை எண், அதற்கான எஸ்எல் என்னப்போ வரும்? ஓமீட்டர். மின் தடை எண், அதாவது ரெசிஸ்டிவிட்டி, அதற்கான எஸ் யூனிட் ஓமீட்டர். அடுத்து மின் திறன், எலக்ட்ரிக்கல் பவர். மின் திறனின் எஸ்ஐயில் என்னப்போ வரும்? மின் திறனுக்கு வாட். மின் ஆற்றல் வந்துட்டாலே ஜூல் தான். ஆற்றல்னாலே ஜூல் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜூல், எனர்ஜினாலே ஜூல் தான். ரைட்டுப்பா. இந்த பொறுத்து நல்லா பார்த்துக்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கூற்று காரணம் கேள்வி இருக்குது, வாங்க பார்ப்போம். முதல் கூற்று கவனிங்கப்பா. உலோக பரப்புடைய மின் கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். உலோக பரப்புடைய மின்கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது கரெக்டா? கரெக்டு தான். இது என்னது? கரெக்டு தான். அதாவது எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வித் எ மெட்டாலிக் பாடி ஹேவ் 3 ஒயர் கனெக்ஷன். 3 ஒயர் தான் இருக்கும். கரெக்டு தான். அடுத்து கீழே கரெக்டாக பார்ப்போம். காரணம், இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும். இது தப்புங்க. சரிங்களா? நம்ம எடுத்து தான் பண்ணுவோம். அப்போ இது கிடையாது. கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரி அல்ல. இஃப் தி அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். ரெண்டாவது கேள்வி, மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின் சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும். If simple battery circuit, the point of highest potential is the positive terminal of the battery. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the current flows towards the point of the highest potential. என்ன சொல்கிறாங்கன்னா, உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். முதது கரெக்டு, அந்த பாவிகளா போயிடுச்சு. முதது கரெக்டு, ரெண்டாவது தப்பு. நோட் பண்ணிங்க. முதது கரெக்டு, ரெண்டாவது தப்பு.
அடுத்து மூணாவது இது, எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், சரியான விளக்கமும் கூட. எல்இடி பல்ப்ஸ் ஆர் ஃபேர் பெட்டர் தென் தி இன்கேண்டசன்ஸ் பல்ப். எல்இடி பல்ப்ஸ் கன்சியூம்ஸ் லெஸ் பவர் தென் இன்கேண்டசன்ஸ் பல்ப்ஸ். If both assertion and the reasons are true and the reason is correct explanation of the assertion. ரைட்டுங்களா? ஓகேப்பா, புக் பை கொஸ்டின் பார்த்துட்டோம், நல்லா படிங்க. இதை டீட்டெயிலாக நடத்திருக்கேன். ஏதாவது டவுட் தான் கேளுங்க. தேங்க்யூ டு ஆல்.